எனக்கு முன்னாடி 4-5 பேரை எனக்கு முன்னாடி இதே மாதிரி 4-5 பேரை இப்படி பண்ணி வந்தா அந்த வேலைக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? அந்த வேலைக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? பழகிறது, அப்புறம் வெளியில் போய் வம்படியாக வழக்கு கொடுக்கறது, அது மிரட்டி பணம் கேட்குறதுன்னா இங்கே பாருங்க, அதிகபட்சம் அவள் வச்ச கோரிக்கை என்ன? எங்கள் அண்ணன்ட்ட போய் எங்கள் மூத்தவர்கிட்ட இறந்து போயிட்டார், மாதம் 30-30,000 கொடுத்து என்னை மெயின்டைன் பண்ணிக்க சொல்லு. இந்த வார்த்தை வப்பாட்டி வச்சுரு. எங்கள் அப்பா கேட்டார், எங்கள் அப்பா பாரதர், டேய் என்ன தாண்டா மைன் அவளுக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, 30-30,000 கொடுத்தா அவளை என்னை வச்சுக்கிற சொல்கிறா, வச்சுக்கிறவா உன் மருமக என்னை சோத்தில் வெஸ்த போட்டு கொல்லுவா, பரவாயில்லையா அப்படியா நான் சொல்லுவான் அப்படின்னு. இதுதான் சொல்கிறேன். இது சொன்னாலும் இல்லையான்னு கேளுங்க. நானும் கண்ணியங்காத்து 15 வருஷம் வாய முன்னே, இனி ஒரு முடிவுக்கு வந்துருச்சுல்ல. என்னைக்கு மரியாதை கொடுத்தா? இருங்க இப்ப நீங்க நீ கண்ணியமா பேசணும்ல. நீ எங்க குடும்பத்தை என்னையெல்லாம் மரியாதையெல்லாம் பேசுறேன்னா அந்த நீ என்னை காதலிச்சுங்கிறது இதெல்லாம் அப்ப எவ்வளவு பெரிய ஏமாற்று. ஒரு பணம் பறிக்கிற ஒவ்வொரு தடவை இடைமறிச்சு ஆங்கிலத்தில் பிளாக்மெயிலுங்கிறோம்ல, இடைமறிச்சு பணம் பறிக்கிற ஒருத்தருக்கு பேர் என்ன சொல்வீங்க? நான் சொன்னது தப்பு, நீங்க சொல்லுங்க. பேர் என்ன வைப்பீங்க? பேர் என்ன வைப்பீங்க சொல்லுங்க. அப்புறம் என்னைய நீங்கள் எல்லாம் சேர்ந்து பாலியல் குற்றவாளின்னு சொல்றதுக்கு காரணம் ஒரு பாலியல் தொழிலாளிக்காக. அதை எப்படி ஏற்கிறது? மானங்கட்ட நீங்களே பேசின தன்மானத்துக்காக போராடுற மகன் எப்படி பேசணும்? மானத்துக்காக உயிரை விட்டா இனத்தின் கூட்டத்தில் வந்தவன் நான் எப்படி பேசணும்? அது கொஞ்சம் கவனமாக பேசணும்ல எல்லாரும். தம்பி, இதுக்கு முன்னாடி நீங்கள் சந்திச்ச ஆளுகள்லாம் வேற, இப்போ உங்கள் முன்னாடி நிற்கிற ஆள் வேற. நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், வரலாற்றிலேயே நீங்கள் இப்போ தான் சரியான எதிரியை சந்திக்கிறீங்க. புரியுதா? கவனமாக கையாளுங்க.